வணக்கம். நம்ம சேனல்ல இருந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வாரம் என்ன நடந்துச்சு, லாஸ்ட் வீக் நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்டில் இப்போ வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து இந்த ரேஞ்சை மேலே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து பாருங்கள், தொடர்ந்து கீழே வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கும் பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து நல்ல நீளமான செல்லிங்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கும் மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ அடுத்த ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் வந்து இருந்திருக்கு. ஒருவேளை இந்த ஹையை பிரேக் பண்ணியிருந்தால் தான் மேலே போகணும். பட் செல்லிங்கோடைய கண்டினியூவில் இப்போ இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இது வந்து காட்டுது. ஸோ அடுத்து இந்த ரேஞ்ச் 23,263 டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து தாண்டதுன்னா அடுத்து கீழே போகணும். சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அது அப்படியே 24,226 அப்படின்னு வந்துடணும். ஸோ ஓவரால் செல்லிங்கிலிருந்து இங்கே நீளமான ஒரு செல்லிங்கு அதோடைய கன்னிவேஷனில் தான் இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த டேலையும் அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். டே சார்ட்டில் வந்து பாருங்கள், செல்லிங் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து முக்கியமான ரேஞ்ச் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த லோவை கீழே பிரேக் பண்ணால் கீழே போகணும்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், எக்ஸாக்டாக இங்கே டெஸ்ட் பண்ணிச்சு. அடுத்த 2 கேண்டில்ஸ்டிக்ஸ் தொடர்ந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ மேலே இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரை 23,683 மேலே பிரேக் பண்ணாத வரை தொடர்ந்து கீழே போகிறதுன வாய்ப்புகள் தான் இருக்குது. க்ளோஸ் ஆனதும் இந்த ரேஞ்சு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து அப்படியே ரிஜெக்ட் ஆகிட்டு அடுத்து இந்த ரேஞ்சு வரலாம். இதையும் தாண்டுது அப்படின்னா தொடர்ந்து கீழே போகலாம். ஸோ அதனால் முக்கியமான ரெஃபரன்ஸ் இதை மேலே பிரேக் பண்ணாத வரை செல்லிங் கொண்ட வாய்ப்பாக தான் வந்து பார்க்கணும். ஸோ அதனால் லோவை கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா சூப்பராக கீழே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதோட கண்ணி வந்து வருது அப்படின்னு பார்ப்போம். அல்லது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே திரும்புது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் வந்து பாருங்கள், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்தில் இருக்குது 23,454. ஸோ அதை மேலே பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட் எடுச்சு அப்படின்னா 23,596. ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம். ரிஜெக்ட் ஆனால் 23,334 344 அப்படிங்கிற அடுத்த ரேஞ்ச் வந்து வரலாம். இந்த 3 லெவல் தான். இந்த 3 லெவலில் இங்கே சப்போர்ட் எடுத்தால் இங்கே, ரிஜெக்ட் ஆனால் இங்கே அப்படின்னு ரொம்ப சிம்பிள் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பயும் போல் அது மேலே பிரேக் அவுட் ஆகாத வரை, இந்த ரேஞ்சு மேலே பிரேக் அவுட் ஆகாத வரை கீழே போக வாய்ப்புகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒன்று இதை மேலே பிரேக் பண்ணணும், இல்லை கீழே பிரேக் பண்ணணும், அவ்வளோதான். சிபிஆரில் ரொம்ப சிம்பிளாக வந்து பாருங்கள், லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷை இண்டிகேட் பண்ணுது. சிபிஆருக்கும் கீழே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் பேரிஷ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிபிஆருக்கும் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணால் S1 வரைக்கும் வரலாம். S1 தாண்டுதுன்னா S2 வரைக்கும் போகலாம். ஒருவேளை S1 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப சிபிஆர் வரைக்கும் திரும்ப போயிடும். இதே சிபிஆருக்கு மேலே இருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா R1 தாண்டுதுன்னா R2. இங்கே R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப அது வந்து S1 வரைக்கும் கூட கீழே இறங்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா ரெண்டுமே சிபிஆர் பேரிஷை வந்து இண்டிகேட் பண்ணுறதுனால. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக செல்லிங்கில் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத, கன்னியோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது செல்லிங் கன்னியூவாக போகுதா அல்லது இந்த முக்கியமான ரேஞ்சை மேலே பிரேக் அவுட் ஆக போகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் சிபிஆர் செக் பண்ணிக்கலாம். 1 ஹவரில் மேலே பிரேக் பண்ணதா கீழே பிரேக் பண்ணதாங்க செக் பண்ணிக்கலாம். இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். எல்லா விடையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த மொழியை ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.